வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பரந்தூர் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் ஏர்போர்ட் புதுசாக வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து February 2022 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஏர்போர்ட் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் வந்து இதுக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் February 2022 வந்து போராடிட்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா அங்கேருந்து சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ஏக்கர் நிலங்கள் இருக்குது அங்கே சுற்றி. அந்த நிலங்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தண்ணி இதிலேருந்து வர சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இல்லாமல் போகிறதால எங்களோட லேண்டெல்லாம் வந்து விவசாய பூமியில் அழிஞ்சு போகும் அப்படின்னு வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இதை துளியும் கேட்காத எந்த அஃபீஷியல்ஸோ இந்த கவர்மெண்ட்டோ ஏன் அப்படின்னா ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாம் கம்ஃபர்டபுளாக ஃப்ளைட்டில் பறக்கணும் அப்படின்னா நம்மளுக்காக ஃப்ளைட் எக்ஸ்ட்ரா விடணும். ஸோ அப்போ நமக்கு ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு வரணும். ஏன்னா தமிழ்நாடு மக்கள்கிட்ட இழிச்சவாய், எங்கே வேணால் எது வேணால் பண்ணலாம், பணம் கொடுத்தா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப லோவான திங்கிங் நிறைய பேருக்கு. ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்கு. அந்த பரந்தூர் மக்கள் அங்கே ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு வந்து சில பெட்டிஷன்ஸ் வந்து எழுதி போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த பெட்டிஷனோட லிங்க் வந்து நான் என்னோடய பயோவில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் போய் அதை கிளிக் பண்ணி அந்த பெட்டிஷனை சைன் பண்ணுங்கள் இன்றைக்கே. ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி வயநாடாக இருக்கலாம், நாளைக்கு அது நம்ம நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு, நம்ம சென்னைக்கோ நம்ம கோயம்புத்தூருக்கோ வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த பெட்டிஷனை சைன் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.